வணக்கம். இயற்கணித பகுதியில் சமன்பாடுகள் கணக்கை தீர்க்க அப்படிங்கிற பகுதியில் செய்துட்ருக்குறோம். ஒரு மரத்துண்டின் நீளம் 2 மீட்டர். அம்மரத்துண்டினை ஒரு தச்சர் 2 பகுதிகளாக வெட்ட நினைக்கிறார். அதில் முதல் துண்டின் அளவானது இரண்டாவது துண்டின் அளவின் 2 மடங்கிலிருந்து 40 சென்டிமீட்டர் குறைவாக இருக்குமாறு வெட்ட நினைத்தார் எனில் சிறிய துண்டின் நீளம் எவ்வளவு அப்படிங்கிறது கேள்வி. இதில் ஒரு இடத்துல மீட்டர் இருக்குது, ஒரு இடத்துல சென்டிமீட்டர் இருக்குன்னா முதல்ல ஓரின அலகாக மாற்றிடுங்க. அப்போ இதில் மீட்டருங்கிறத சென்டிமீட்டரை மாற்றுவது நமக்கு எளிமை. எனவே 2 மீட்டர் அப்படிங்கிறத 100ஆல் பெருக்கி 200 சென்டிமீட்டர்னு மாற்றிக்கிறோம். காரணம் 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். அப்போ 2 மீட்டர் 200 சென்டிமீட்டர். அப்போ இதுவும் சென்டிமீட்டர் ஆயிரும், இதுவும் சென்டிமீட்டர் ஆயிரும். கணக்கிட தொடர்றதுக்கு எளிமையாக இருக்கும். வேறு வேறு அலகுகளில் வைத்துக்கிட்டு கணக்கு செய்யக்கூடாது. இப்போ சமன்பாடை உருவாக்குறதுக்கான முயற்சி. முதல் துண்டு அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். இரண்டாவது துண்டு அப்படின்னு வரும்போது இரண்டாவது துண்டு மொத்தம் 200 சென்டிமீட்டர் இருக்குது. அதில் எக்ஸை கழித்து பெறுவது தான் இரண்டாவது துண்டு. இப்போ சமன்பாடு அமைக்கிறதுக்கான அளவு என்னங்கிறது பார்ப்போம். அந்த குறிப்பு என்னன்னு பார்ப்போம். முதல் துண்டின் அளவானது இரண்டாவது துண்டின் அளவின் இருமடங்கிலிருந்து. அப்போ இரண்டாவது துண்டு அப்படிங்கிறது 200 மைனஸ் எக்ஸ், அதனுடைய இருமடங்குங்கிறது அதை 2ஆல் பெருக்கிக்கிறது. 2 பெருக்கல் 200 மைனஸ் எக்ஸ். இன்னும் குறிப்பு முடியலை. இரண்டாவது துண்டின் அளவின் 2 மடங்கிலிருந்து 40 சென்டிமீட்டர் குறைவு. அப்போ இந்த 2 பெருக்கல் 200 மைனஸ் எக்ஸ் அதோட தொடர்ச்சியாக இன்னொரு 40ஐயும் கழிக்கணும். அதுதான் இந்த சமன்பாடை அமைக்கிறதுக்கு அவங்க கொடுத்துருந்த குறிப்பு. முதல் துண்டின் நீளம் எக்ஸ் சென்டிமீட்டர் என்க. கணக்கின்படி இரண்டாவது துண்டின் நீளம் அந்த 200லிருந்து எக்ஸை கழிப்பதாகும். 200 மைனஸ் எக்ஸ் சென்டிமீட்டர். இப்போ கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிற அமைப்பில் முதல் துண்டு என்பது இரண்டாவது துண்டின் இருமடங்கிலிருந்து 40 சென்டிமீட்டர் குறைவு. அப்போ இந்த அமைப்பிற்கு சமம். அதனால் முதல் துண்டினுடைய அளவு எக்ஸு நம்ம எடுத்துருக்குறோம். அடுத்து இரண்டாவது துண்டின் இருமடங்கிலிருந்து 40 சென்டிமீட்டர் குறைவுங்கிறது 2 பெருக்கல் 200 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 40. இந்த 2 பங்கீட்டு பண்பை பயன்படுத்தி உள்ளே பெருக்கும்போது 2 பெருக்கல் 200 400 ஆயிரும். 2 பெருக்கல் மைனஸ் எக்ஸுங்கிறது மைனஸ் 2x ஆயிரும். இப்போ இந்த மைனஸ் 2x எக்ஸ் இருக்கக்கூடிய இந்த இடப்புறத்திற்கு கொண்டு வந்துடுங்க. ஆங்கில எழுத்துக்கள் ஒரு புறமாகவும், அதாவது மாறிகள் ஒரு புறமாகவும், எண்கள் ஒரு புறமாகவும் அதை மாற்றி அமைச்சிடணும். அப்போ இந்த மைனஸ் 2x இங்கே வரும்போது ஏற்கனவே கூட்டல் எக்ஸ் தான் இருக்குது, இது கூட்டல் 2xஆக மாறிடும். வலப்புறம் 400 இருக்குது, அதோட கழித்தல் 40 இருக்குது. அப்போ 400ல் 40 கழிக்கணும். 400ல் 40 கழிச்சிங்கன்னா 360. இங்கே 1x 2x கூடுதல் செய்து 3x. இப்போ 3x ஈக்குவல் டு 360ன்னு வந்திருக்கா. அப்போ 360ல் எதை வகுத்துடணும்? 3ஆல் வகுத்துடணும். இது பெருக்கலாக இருக்குன்னு அர்த்தம். 3 பெருக்கல் எக்ஸ்ன்னு அர்த்தம். இப்போ இந்த 3 எண்கள் பக்கம் கொண்டு வரும்போது பெருக்கலாக இருக்கிற 3 வகுத்தலாக இடமாற்றம் செய்யப்படும். அப்போ 360க்கு வகுத்தலாக 3 கொண்டு வந்துடுறோம். இப்போ 3ஆல் வகுக்கும்போது 1 3 3 26 0க்கு 0 சேர்த்துடலாம். அல்லது 1 3 3 12 3 36 0 சேர்த்துக்கலாம். அப்படிங்கும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 120 சென்டிமீட்டர் வந்துருக்கு. இந்த எக்ஸ் யார்? முதல் துண்டு, அதாவது பெரிய துண்டு. அப்போ 120 சென்டிமீட்டர் ஒரு அளவு கிடச்சிருச்சு. அப்போ 200லேருந்து அடுத்த அளவை கழிச்சிங்கன்னா, இந்த அளவை கழிச்சிங்கன்னா அடுத்த அளவு கிடச்சிரும். அப்போ 120ல் 120 நம்மகிட்ட இருக்குது. 200ல் இருந்து 120 கழிக்கணும். ஒரு அளவு கிடச்சிருச்சு. அடுத்த அளவு கிடைக்கிறதுக்கு மொத்த அளவுலேருந்து இந்த 120 கழிச்சிடணும். முதல் துண்டோட அளவை கழிச்சிடணும். அப்போ 200 கழித்தல் 120, அதனுடைய விடை 80. அப்போ ஒரு துண்டினுடைய விலை, ஒரு துண்டினுடைய நீளம் 120, மற்றொரு துண்டினுடைய நீளம் 80. இதில் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறிய துண்டின் நீளம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இது பெரிதாக இருக்கிறனால இது பெரிய துண்டு, இது அதை விட சிறிதாக இருக்கிறதுனால இதுதான் சிறிய துண்டு. அதனால் இந்த 2 அளவுகளில் சிறிதாக வெட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த துண்டினுடைய நீளம் 80 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத விடையாக முடிச்சிடறோம். சிறிய துண்டின் நீளம் 80 சென்டிமீட்டர். வாழ்த்துகள்.